ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். விந்து விட்டவன் நொந்து சாவான். ஏன் இந்த பழமொழி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விந்து அப்படி என்பதுதான் ஒரு மனிதனுடைய அந்த மூலமே அதுதான். ஒரு மனிதன் இயங்குவதற்கான, அவனுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதற்கானதே ஒரு மூலமே என்பது அதுதான், அடிப்படை என்பது அதுதான். அதை எந்த அளவுக்கு சேமித்து வச்சு அதை சரியாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை, சிந்தனை, செயல்பாடு, ஆற்றல், நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக அற்புதமாக அமையும். அதை எந்த அளவுக்கு விரயம் செய்து கொண்டு வீணடித்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது நன்றாக இருக்காது, வீணாகத்தான் போகும். இது எப்படி? இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விந்து என்பது அந்த சுக்கிலம் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. இப்போ அதை நீங்கள் ரெகுலராக அல்லது உடல் உறவு கொண்டோ அல்லது சுய இன்பம் கொண்டோ நீங்கள் வெளியேற்றி கொண்டு வர அதுக்குன்னு இந்த இன்பத்தெல்லாம் அனுபவவே வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. இதற்கென்று ஒரு அளவு என்று இருக்கின்றது. அதுக்கு அந்த வள்ளலார் வள்ளலாரும் இல்லை, பல மகான்கள் சித்தர்கள் சொல்லக்கூடிய அதுதான். மாதம் இருமுறை மட்டும் இதை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் உடல், ஆற்றம், மனம் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இதை நீங்கள் அதிகமாக விரயம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உயிர் சக்தியானது, எனர்ஜிங்கிறது அதிகமாக வெளியேறப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடல் ரீதியும் ஒரு சில மாற்றங்கள் என்பது ஏற்படும். இது சயின்ஸியாக டாக்டர்ல என்ன சொல்கிறாங்களா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது நார்மல் தான், மலஞ்சலங்கள் இப்போது போல எச்சித்து போல திரும்பி சுரந்துடும், அது சுரந்துடும், நார்மல் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சில உடல் சம்பந்தமான வியாதிகள் கொண்டுட்டு வரும். எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா அதுதான் எதிர்ப்பு சக்தியாக உங்களுக்கு இருக்குது. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பல நோய்களும் உங்களை அண்டுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து மன ரீதியான மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது அதை ஏற்படுத்தும். ஒரு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தொடர்ந்து ஒருவன் அல்லது ஒரு மாதமோ அல்லது 10 நாளோ தொடர்ந்து ஒரு உடல் உறவுலையோ அல்லது சுய இன்பத்திலேயோ இருக்கும்போது அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சக்தி என்பது இருக்காது. சக்தி எல்லாம் முழுவதுமாக இழந்து விடுவான். இழக்கும்போது என்ன ஆகும்னா ஒன்றுமே தெரியாது. ஒரு தனிமை, ஒரு 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 கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கக்கூடிய இடத்துல போய் தைரியமாக பேச முடியாது. பேசுறதுக்கு ஒரு கூச்ச சுபாவமாக இருக்கும். கூச்ச சுபாவம் அதையும் கடந்து தாழ்வு மனப்பானம் வரும். தனிமையை அதிகமாக விரும்புகிற மாதிரி இருக்கும். எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. டயர்டாக இருக்கும். ஒரு 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 உத்வேகம் இருக்காது. ஒரு வில் பவர் இருக்காது. எல்லாம் டல்னஸ்ஸு, ஒரு சிந்திக்கக்கூடிய திறனாக இருக்காது. முட்டாளாக ஆகக்கூடியதற்கான சிந்தனை தான் வரும். ஒரு நல்ல சிந்தனை என்பது திடமான சிந்தனை என்பது இருக்குது. முட்டாளான சிந்தனை தான் இருக்கும். எதை எடுத்தாலும் இது செய்யணுமாங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் வரும். வாழ்க்கையே துவண்டு போகிற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். கடைசியில் அவன் இந்த வாழ்க்கை எதுக்காக வாழணும் அப்படின்னே தெரியாமல் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ இதை எவன் இது எந்த அளவுக்கு இதை சேகரித்து இதனுடைய தன்மை புரிஞ்சு எந்த அளவுக்கு சேகரிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷன், ஒரு இடத்துல நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய எதாக இருந்தாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை அனைத்தும் வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மூல சக்தி, அதாவது கரண்ட், நம்மளுடைய எனர்ஜி பவரே அதுதான். அதை நீங்கள் விரயம் பண்ண என்ன ஆகும்னா அதிகமாக தான். விந்து விட்டவன் நொந்து கடைசியில் நமக்கு ஒன்றுமே நடந்திருக்கான் வாழ்க்கையில். விந்து விட்டவன் நொந்து சாவன். நமக்கு ஒன்றுமே உடம்பு ரீதியாகவும் கை கால் உடைச்சல் வந்துடும், முதுமை வந்துடும், திட்டின்னு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு ஏந்திரிக்க முடியாது, கை நடுக்க வந்துடும், நரம்பு தளர்ச்சி வந்துடும், பல விஷயங்கள் நடக்கும்போது நொந்து மன ரீதியாக நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையாது. நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையாது, தெளிவான சிந்தனை இருக்காது. இப்படியே நொந்து போய் நமக்கு ஒன்றுமே ஆகலைன்னு கடைசியில் போய் செத்து விடுவான், எதையும் அனுபவிக்க முடியாமல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையில் இந்த இன்பங்கள்லாம் தேவைதான். இதெல்லாம் ஒரு அளவாக இருந்தால் சரிதான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதை பின்பற்றி எதுவாக இருந்தாலும், எம்பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை ஒரு அளவான ஒரு முறையில் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக அமையும். நன்றாக புரிந்து இந்த உயிராற்றலை தெரிந்து கொண்டு இதை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய மன ரீதியாகவும் அல்லது அடுத்து நம்ம என்னென்ன பண்ணலாம் வாழ்க்கையில் அதை கடந்து யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இறையருளும் உங்களுடைய குருவருளும் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய நம.